வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஆப் ஜெய்சா கோயி அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் மாதவன், ஃபாத்திமா சனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசக்கூடிய ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே மாதவனை காட்டுறாங்க. இவர் ஒரு சமஸ்கிருத டீச்சராக இருக்கார். அண்ட் இவரோட லைஃப்பில் இந்த காதல், கல்யாணம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்கலை. வயசு 42 ஆகுது. அண்ட் ஸ்டில் வேர்ஜினாகவே இருக்கார். அண்ட் இவரோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு சேட்டிங் ஆப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இவரோட ஐடென்டிட்டியே தெரியாமல் ஒரு பொண்ணோட சேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது பயங்கரமாக போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே இவருக்கு ஒரு வரன் வருது. அந்த வரன் தான் ஃபாத்திமா சனா. இவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் டீச்சராக இருக்காங்க. இவங்களுக்கு மாதவனை ரொம்ப பிடிச்சிருது. அந்த மாதவனுக்கும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஸோ ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட் டைமில் தான் மாதவனுக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அந்த சேட்டிங் ஆப்பில் பேசின அந்த பொண்ணு தான் ஃபாத்திமா சனான்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது, இவங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுதா, டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆம்பளை பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் பொண்ணு பண்ணால் பயங்கரமான தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரியான சில விஷயங்களை இதில் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு பையன் ஒரு டேட்டிங் ஆப்பில் போய் சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதை யாரும் பெருசாக தப்பாக பார்க்க மாட்டாங்க. அதே டேட்டிங் ஆப்பில் அவனோட லவ்வரோ இல்லை ஃப்யூச்சர் ஒய்ஃபோ இருந்தால் அந்த பொண்ணை ஒழுக்கங்கட்டவ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குல்ல, இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான இன்டிஃப்ரென்சஸை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆல்சோ மேல் சாவனிசம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வழியாக இதில் காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் மாதவனோட அண்ணன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பார். தன்னோட வீட்டு பெண்களை ஒரு மாதிரி அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவரை கூட ஒரு கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். மாதவனை பொறுத்த வரைக்கும் நல்ல படித்தவர், ரொம்ப லிபரலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பட் அவருக்குள்ளேயும் அந்த மிசோஜினி எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓவர் நைட் வரதில்லை. பட் அது தப்புன்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை வேணுங்கிறதையுமே சொல்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக இருந்துச்சு. அதுவுமே நீட்டாக இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். அண்ட் விஷுவலாக ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அந்த கொல்கட்டாவை கவர் பண்ண விதம் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறது ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது இந்த படத்தோட மேஜர் கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகுது அப்படின்றது முதற்கொண்டு ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அமைச்சிருந்திருக்கலாம். ஆல்சோ அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் சிம்பிளாக ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. பட் ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி பேசக்கூடிய ஒரு படம், பட் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.